வெளியே மழை நின்றுவிட்டது. ஆனால் எப்போதும் திரும்பி வருவேன் என மேகம் மிரட்டிக் கொண்டிருந்தது. இந்த நண்பகல் நேரத்தில் சாலையில் போதிய வெளிச்சம் இல்லாமல் சற்று இருளாய் இருந்தது. நான் பஸ் ஜன்னல் கம்பிகளில் இருந்து சுட்டிக் கொண்டிருந்த மழைத் துளிகளையே பார்த்து கொண்டிருந்தேன். இந்த வேளையிலும் எனக்கு கிடைக்கப் போவதில்லை என்ற உண்மை உரைத்தபோது மனதில் லேசாக வலித்தது. அங்கு வீசிய குளிர் காற்று வலிக்கும் மனசுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாலையில் நீட்டாக டிரஸ் பண்ணிடை கட்டி ஆபீஸுக்கு போய் கொண்டோ வந்து கொண்டோ இருந்தவர்களை பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு பொறாமையாக தான் இருந்தது. எல்லோருக்கும் வாழ்க்கை எளிதில் வசப்பட்டு விட்டது போல தோன்றியது. ஏன் மற்றவர்களை பார்க்க வேண்டும்? என் அண்ணனுக்கு அவனுக்கு என்ன மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை, என் கனவில் அடிக்கடி வந்து போகும் ஒரு அருமையான வாழ்க்கை. என் அண்ணன் அபிஷேக் ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார். மாதமானால் 1,00,000க்கு மேலே அவனுக்கு பேயிங் வேலை செய்கிறோம். உயர்தட்டு மக்கள் வசிக்கும் ஒரு அபார்ட்மெண்டில், சொந்த வீடு பக்கத்து தெருவில். போய் எதனா வாங்கணும்னா கூட ஹோண்டா சிட்டில தான் போறோம். இரவானாள் அறையில் வெளிநாட்டு உணவுகளை சாப்பிட்டுவிட்டு அதற்கு பிறகுதான் தூங்குவான். அவனுக்கு சினிமா நடிகை போல அழகான மனைவி. என் அண்ணி மிக அழகாக இருப்பாள். நெடுநெடு என் உயரமாக இருப்பாள். நானும் நெடு நாட்களாக அண்ணி மாதிரியான ஒரு மனைவி அமைய வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தது. எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் 3 பேர். அண்ணன் முதலாவது, அதற்குப் பிறகு அக்கா, கடைசியாக நான். அக்கா கல்யாணமாகி டெல்லியில் இருக்கிறார். அண்ணன் பெங்களூரில். நான் போன மாதம்தான் வேலை தேடுவதற்காக பெங்களூர் வந்தேன். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இந்த கதையை பார்ப்போம். அண்ணன் வீட்டில்தான் தங்கி இருக்கிறேன். இந்த ஒரு மாதத்திலேயே அண்ணன் வாழ்ந்து வரும் வாழ்க்கை என் மனதுக்குள் பொறாமையை தட்டிவிட்டது. எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என் ஏக்கமும் ரொம்ப ஆசையும் இருந்தது. ஏதோ சிந்தனையில் இருந்த நான் என்னுடைய ஸ்டாப் வந்ததை தாமதமாகத்தான் வாழ்ந்தேன். அவசரமாக எனது பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு பஸ் திரும்ப கிளம்புவதற்குள் கீழே குதித்தேன். எங்கள் அப்பார்ட்மெண்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். சில மெயின் ரோடுகள், பல கிராஸ் ரோடுகள் தாண்டி 10 நிமிடம் நடையில் அப்பார்ட்மெண்டை அடைந்தேன். அண்ணனின் பிளாட் 3வது மாடியில். லிப்ட் தொகுத்து படியில் ஏறினேன். 2வது மாடியில் அடைந்து மேலே படியேறிய போது எங்கள் பிளாட்டில் இருந்த பாபு வெளியே வருவதை பார்த்தேன். பாபு பிளாட்டில் வசிக்கும் ஒரு தமிழ் தம்பதியின் மகன். யுகேஜி படிக்கிறான். ரொம்ப சுட்டி. எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவான். என்னை பார்த்ததும் சரிதான், குட் ஆப்டர்நூன். அங்கே குட் ஆப்டர்நூன். இன்னைக்கு ஸ்கூல் போகலையா டா? என்னைக்கும் நாளைக்கும் எங்களுக்கு ஹாலிடே. ஓஹோ, ஓகேடா குட்டி பையா, அப்புறம் பார்ப்போம் என்று சொன்னேன். சரி அங்கிள், நான் வரேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு அவன் நகர முயற்சி செய்ய போவதுதான் நான் பார்த்தேன். அவனுடைய முகத்தில ஏதோ செக்கப்பா இருந்தசு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அங்கில், இது ஜாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னான். சாண்ட்விச் தந்தாங்களா? அதுதான். சாப்படியா? இல்ல அங்கில், வெறும் ஜாம் மட்டும்தான். நான் ரொம்பவே அமைதி ஆயிட்டேன். என் கண்களை பரிதாபமாக பார்த்தான். ஏண்டா இப்படி பாக்குற? அப்படி சொல்லிட்டு கேட்டான். நீ எப்படிடா சாப்பிட்ட அப்படி? நான் கேட்டேன். அதை யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன். நான் பிரெட்லதான் தொட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். நானும், இந்தாடா சாக்லேட் வாங்க, என்கிட்ட மட்டும் சொல்லுடா, எப்படிடா இந்த பிரெட்ல ஜாம் தோற்று சாப்பிட்ட அப்படின்னு நானும் கேட்டுட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவன், இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்லடா, என்கிட்ட மட்டும் சொல்லலாம்டா அப்படின்னு நானும் சொன்னேன். அதாவது நான் விளையாட வந்தேன்னா அண்ணி ஜாம் வேண்டுமான்னு கேட்டாங்களா? நான் சரின்னு சொன்னேனா? ஜாம் பாட்டில் எடுத்தாங்களா? நான் கையை நீட்டினேன். ஆனா ஆண்டி கையில தரல. அதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் உண்மையே சொல்லிட்டான். நானும், சாரிடா பாபு, நீ கீழ போ. அங்கள் கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது தெரிஞ்சா? பிராமிஸ் பண்ணி இருக்க. சரியாண்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டான். அவன் சொல்லிட்டு படி இறங்கி ஓடினான்.
நான் திரும்பி எங்க பிளாட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். என் மனசுக்குள்ள பயங்கரமான குழப்பம். அண்ணி மீது நல்ல மதிப்பு இருக்கு எனக்கு. ஆனா இப்ப அந்த மதிப்பு போயிடுச்சு. ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஜாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. நான் எவ்வளவு நாள் நிஜாம் கேட்டு இருப்பேன். ஆனா எனக்கு அவங்க தரவே இல்லை. நான் காலிங் பெல் அழுத்த அண்ணி வந்து கதவை திறந்தாங்க. சிறிது நேரத்துக்கு முன்னால ஒரு சின்ன பையன் ஜாம் கொடுத்துட்டு இப்ப அதற்கான அறிகுறியே இல்லாம மிக சாதாரணமாக இருந்தாங்க. அவங்களோட முகமாக ரொம்ப பழிச்சுன்னு இருந்துசு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த வாரம் ரிசல்ட் சொல்லுதா சொல்லி இருக்காங்க அண்ணி. மதியம் சாப்படியா இல்ல அண்ணி, டைம் கிடைக்கவில்லை என்று சொன்னாய். ஐயோ, நான் உனக்கு ரைஸ் வைக்கலடா. இப்ப வெட்கவா சாப்பிடுறியா? பரவாயில்ல, நீ விடுங்க, சாப்பிடாம பட்டினியா இருக்க போற சொன்னா அண்ணிய நான் பார்த்தேன். ரைஸ் வேணா, பண்ணி பிரட்டு இருந்தா குடுங்க ஜாமோட. நான் அந்த ஜாமோட சொல்லிட்டு ரொம்பவே அழுத்தி சொன்னேன். அன்னைக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. அதை எப்படியோ சமாளிச்சுன்னு சரியா உடாரு அண்ணி, எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணி சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. நானும் போய் குளிச்சிட்டு வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அண்ணி ஒரு பிளேட்ல பிரெட்டோன்றும் ஜாம்ப பாட்டிலும் எடுத்து வந்தாங்க. டேபிளில் வைத்துவிட்டு அருகில் இருந்த சேல உட்கார்ந்து இருக்காங்க. நான் ஒரு ஸ்பூன் ஜாமம் எடுத்து பிரெட்ல தடவி சாப்பிட ஆரம்பிச்சேன். அண்ணி நான் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தாங்க. நீங்களும் ஸ்லேஸ் பிரெட் சாப்பிடுறீங்களா? அண்ணி வேணாம் மச்சான், இப்பதான் சாப்பிட்டேன். பரவாயில்லை, நீ சும்மா சாப்பிடுங்க. நான் வேணா பிரெட்ல ஜாம் தடவி தரட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஐயோ வேணாம் வேணாம். நான் செல்ல நொடிகள் அமைதியா நீயே பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, உங்களுக்கு ஜாம பிரெட்ல தர வேணாம் பிடிக்காதா? சரி, உங்களுக்கு ஜாமா எதுல தரமான பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் அதுல தடவி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அன்னைக்கு ரொம்பவே பயமா வந்துருச்சு. அன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பாபு அசோக் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அவன் சொல்லிட்டானா? எல்லாத்தையும் சொல்லிட்டானா அப்படின்னு கேட்டாங்க. அண்ணி ரொம்பவே அமைதி ஆயிட்டாங்க. அண்ணி, பாபு அவனுக்கு போய் நீங்க பிரெட் ஜாமம் கொடுத்து இருக்கீங்க. நான் எத்தனை நாள் உங்ககிட்ட பிரெட் ஜாமம் கேட்டிருப்பேன். எனக்கு என்னையாச்சும் நீங்க தந்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அண்ணி திடீர்னு ரொம்பவே அழகா ஆரம்பிச்சுட்டாங்க. சரி சரி, அழுவாதீங்க அண்ணி, விடுங்க, இந்த விஷயத்தை பற்றி நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அண்ணி ரொம்பவே தேங்கஸ்டா அப்படின்னு நாங்க. சரி அண்ணி, நான் தூங்க போறேன், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சு போயிட்டு வந்துட்டேன். ஆனா ஒன்னும், நீ நான் ஃப்ரெண்டு சாமான் கேக்குறப்ப நீங்க தரணும், ஓகேவா அப்படின்னு சொன்னேன். சரிடா, ஓகேடா, நீ உனக்கு எப்ப பிரெட்டு ஜாமம் தேவைப்படுதுன்னு சொல்லு, அப்ப நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்க போயிட்டேன். அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நானும் நினைச்சேன். அண்ணியும் பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு ரெடியா இருந்தாங்க. வாடா, சீக்கிரம் ரெடியாகும், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொன்னாங்க. எதற்கு இன்னைக்கு கோயிலுக்கு போனோம் அப்படி நானும் கேட்டேன். இல்லடா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால்தான் நம்ம கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிடுறேன். அண்ணன் இல்ல, அண்ணனுக்கு கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அண்ணா ஆபீஸ் விஷயமா இன்னைக்கு வெளியே போயிட்டாரு. அவர் வரதுக்கு இன்னும் 5 நாள் ஆகும்டா. அதனால எனக்கு கோவிலுக்கு போகணும். தனியா போக ரொம்ப பயமா இருக்கு. நீ என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இருங்க, நீ நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல நானும் ரெடி ஆயிட்டேன். அண்ணி ரெடி ஆயிட்டாங்க. நான் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பி போனோம். கோவிலுக்கு வெளியே தேங்காய் பூ செட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு கோவிலுக்குள்ள போய் நாங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்து குளத்து கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அண்ணி சொன்னாங்க, சாரிடா, நீ எவ்வளவு தடவை என்கிட்ட இருக்க, ஆனா உன்கிட்ட கொடுத்ததே கிடையாது.
ஆனா ஒரு சின்ன பையன் கிட்டயும் சாமான் கொடுத்துட்டேன் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதை விடுங்க நீங்க, நான் கேட்ட பிறட்டும் ஜாமம் கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல போறீங்க சரி நாம போய் தோட்ட வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி கேட்டாங்க. என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு நானும் கேட்டேன். உண்மையாதான் சொல்றேன் தோட்ட வேலை செய்யலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி வாங்க நம்ம சாப்பிடுவதற்கு ஹோட்டல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹோட்டலுக்கு போய் நைக்கு 4 சப்பாத்தி எனக்கு 4 பரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அண்ணியும் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நைட் 8 மணி ஆச்சு. நாங்க வாங்கிட்டு வந்து இருந்த சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டு சரி போய் தூங்கலாம்டா அப்படின்னு சொன்னாங்க. என்ன நீ மறந்துட்டீங்களா, நீங்க என்ன சொன்னீங்க, என்னடா சொன்ன அப்படி சொல்ற அண்ணி கேட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல, நீ தட்டோட்டத்தை பத்தி சொன்னீங்களே அதுதான் கேட்டேன் அப்படின்னு நானும் சொன்னேன். மறந்துட்டேன் சரி வா நம்ம போய் தோட்டத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அண்ணன் வேற 4 நாளைக்குள்ள நிறைய தடவை நாங்க தோட்ட வேலைகளை செஞ்சோம். அப்புறம் அண்ணன் வந்துட்டார். இன்னும் நாங்க தோட்ட வேலை செய்யவில்லை. கண்டிப்பா ஒரு நாள் அண்ணன் வெளியே போவாரு. அன்னைக்கு மறுபடியும் நானும் அன்னையும் தோட்ட வேலை செய்வோம்.